எவ்வளவோ அவேர்னஸ் கொடுத்தாலும், படித்த மனிதர்களாக இருந்தாலும் கூட ஒரு சில நேரங்களில் எமோஷ்னல்ஸை நம்மளால் கட்டுப்படுத்த முடியலன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு மிருகமாகவே மாறிடுவோம் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இங்கே அப்படி தான் காதல் திருமணம் செஞ்சுருக்கிறாங்க ஒரு மகள். நீண்ட நாட்களுக்கு அப்புறமாக அவங்கள சந்திச்சிருக்கிறாரு அப்பா. கோபத்தில் திருமண நிகழ்ச்சியில் சுட்டு கொண்டிருக்கிறாரா அந்த இராணுவ அதிகாரி. இப்போ அது மிகப்பெரிய அளவில் பரபரப்பான ஒரு சம்பவமாக மாறியிருக்கு. மராட்டிய மாநிலம் சிர்பூர் தால்கா பகுதியில் கிரண் மாங்கலே, இவருக்கு வயது 50, ஓய்வு பெற்ற இராணுவ துணை அதிகாரி. இவருக்கு திருப்தி என்ற மகள் இருந்திருக்கிறாங்க. பூனே மாவட்டத்தை சேர்ந்த அவினாஷ் என்பவரை காதலித்து வந்த நிலையில் பெற்றோரை எதிர்த்து திருமணம் செஞ்சிருக்கிறாங்க. பின் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய பெற்றோருடன் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. திருப்தி தனது கணவரோட சல்காவ் மாவட்டத்தில் நடந்த உறவினர் திருமணத்தில் கலந்துக்க வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவருடைய தந்தையும் அந்த திருமணத்திற்கு வந்திருக்கிறாரு. அப்போது திருப்தி கணவருடன் இருந்ததை கண்டு கோபமடைந்த கிரண் ஆத்திரத்தில் தனது மகளை கையில் இருந்த துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் திருப்தியை காப்பாற்ற முயற்சி செய்த அவரது கணவரையும் சுட்டு கொண்டிருக்கிறார். இதனை பார்த்து அங்கிருந்தவர்கள் இராணுவ அதிகாரி கிரணை சரமாரியாக தாக்கியிருக்காங்க. இந்த தகவல் அருகில் இருந்த காவல் நிலையத்திற்கு தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த அவர்கள் உயிரிழந்த திருப்தி மற்றும் அவரது கணவரின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைச்சிருக்கிறாங்க. பின்னர் பொதுமக்கள் தாக்கியதில் பலத்த காயமடைந்த கிரண் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு காரணம் இருவரும் ஒரே சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் திருப்தி ஒரு MBBS பட்டதாரியாக இருந்திருக்கிறாங்க. அவினாஷ் வெறும் 12ஆம் வகுப்பு கல்வி முடித்த தொழிலாளியாக இருந்தது அப்படின்னு கிரண் மங்களே எதிர்ப்பு தெரிவித்ததாக போலீசார் விசாரணை தெரிவிச்சிருக்கிறாங்க. கிரண் மங்களே ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருந்ததால் அவரது உரிமையுடைய துப்பாக்கியை கொண்டு இந்த தற்காலிக கோபத்தில் பயங்கர தாக்குதல் நடத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. உண்மையிலேயே மகள் இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னு கோபமாக இருக்கிறதுல தப்பில்லை. ஆனால் அவங்கள கொலை செய்கிற அளவுக்கு அவருடைய கோபம் இருந்திருக்குன்றது ரொம்பவே வருத்தம் அளிக்குது. கொஞ்சம் எமோஷ்னலாக அவர் தூரமாக வச்சுட்டு ரியாலிட்டியை நினச்சி ஃபீல் பண்ணியிருந்தா நிச்சயமாக இருவரினுடைய உயிருமே போயிருக்காது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ பிரபல நடிகர் ஒருத்தர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. மராத்தி மற்றும் இந்தி படங்களில் நடித்து வருபவர் ஃபரேஸ் ராவல். இவர் தனது காலில் ஏற்பட்ட காயம் குணமாக செய்திருக்கக்கூடிய வைத்தியம் எல்லோருக்குமே ஆச்சரியத்தையும் கொஞ்சம் முகம் சுளிக்கக்கூடிய வகையிலுமே இருக்குது. என்னது அப்படின்னா, அனைவரும் கோமியத்தை குடிப்பது குறித்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் நடிகர் ஃபரேஸ் ராவல் தனது சொந்த சிறுநீரை குடித்ததாக தெரிவித்தது எல்லோரையும் அதிர வச்சிருக்கு. இது குறித்து அவர் ஒரு பேட்டியில், ஒரு முறை நான் காலில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டேன். என்னை பார்க்க நடிகர் அஜய் தேவ்கன் தந்தை வீரு தேவ்கன் வந்திருந்தாங்க. என்ன நடந்தது என்று கேட்டதற்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னேன். உடனே காயம் குணமாக நான் ஒரு தீர்வு சொன்னால் அதை கேட்க தயாரான்னு கேட்டார். நானும் சொல்லுங்கள் கேட்கிறேன் என்று சொன்னேன். அதற்கப்புறம் பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் அவங்க எனக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு சிகிச்சை என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய சிறுநீரை குடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாராம். சிறுநீரகத்தை காலையில் எழுந்ததுமே குடிக்கணும், மது அருந்துவதை நிறுத்த சொன்னார். அதோடு சாப்பாட்டை சரியான நேரத்தில் சாப்பிடும்படி சொன்னார். நான் இறைச்சி மற்றும் புகையிலையும் நிறுத்திட்டேன். சிறுநீரை குடிக்கும்போது ஒரே மடக்கில் குடித்து விடக்கூடாது அப்படின்னும் பீர் குடிப்பது போல அனுபவித்து குடிக்கணும்னு சொன்னாராம். அவர் சொன்னபடி 15 நாள் குடித்தேன். அதன் பிறகு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தபோது எனது காயம் குணமாக இருந்துச்சு. டாக்டர்களே ஆச்சரியப்பட்டாங்க. வழக்கமாக இந்த காயம் குணமடை 2 முதல் 2.5 மாதங்கள் பிடிக்கும். ஆனால் எனது காயம் 1.5 மாதத்திற்குள்ள குணமாயிடுச்சு. இது அதிசயமாக இருந்துச்சுன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது இப்போ மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே என்னடா இது இப்படி ஒரு வைத்தியமான கொஞ்சம் முகம் சுளிக்கக்கூடியதாகவும் ஆச்சரியம் ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.